நான் என்னன்னா பண்ண முடியும்? வர வர அவ ஏன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல விடு காதம்பரி. அவ கோவமா இருக்கா, அவளை நான் சமாதானப்படுத்துறேன். இல்லனா அது நான் சொல்றத கேளுங்களேன். நீங்க அவளை கண்டுக்காம விட்டுருங்களேன். ஏன்னா மறுபடியும் மறுபடியும் அவ உங்களை அவமானப்படுத்துறது என்னால பார்க்க முடியல. எது நடந்தாலும் சரியா தான் நடக்கும். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அதுக்கு மேல உங்க இஷ்டம். இன்னைக்கு இவ எந்த பிரச்சனையும் எனக்கு கொடுக்க முடியாது. அவளுக்கு தான் பெரிய பிரச்சனை காத்திருக்கு. தப்பா நினைக்காத, இன்னைக்கு விசேஷ நாள். வேண்டாம் வேண்டாம். நோ நோ. ஏய் நோ. ஏய் வாயா. குஷி, யாருக்கு அவ்வளவு தைரியம்? இந்த குஷி திரிவேதி மேல யார் பலூன் போட்டது? இதுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். தண்டிக்காம விட மாட்டேன். இந்த தாமினியோட அம்மாவுக்கு திடீர்னு குஷி கூட ஹோலி கொண்டாடணும்னு ஆசை எப்படி வந்துச்சு? கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க. நான் குஷி கூடவே தான் இருந்தாகணும். மௌனையா, இப்ப பாக்குறேன் உங்களை என்கிட்ட இருந்து யாரும் காப்பாத்த முடியாது. எனக்கு இல்ல, கொஞ்சம் கலர் பூசிக்கோ. நாங்க பூசாம வேற யாரு பூசுவா? நான் எல்லாரையும் விட பெரியவன்ல, அதனால இது ஆர்டர். யாரும் கலர் பூசக்கூடாது. அட மோகனண்ணா, ஹோலி அன்னைக்கு பெரியவங்க சின்னவங்க எல்லாம் வித்தியாசம் கிடையாது. அதெல்லாம் என்னால முடியாது. ஓடி போயிடுங்க. இந்த பக்கம் வராதீங்க. ஏய் இல்ல குஷி. குஷி இல்ல, நான் தான். குஷி அங்க என் அம்மா கூட விளையாடிட்டு இருக்கால. என்னடி பண்ற? நான் வயசானவ, என்ன துரத்தாத. டயர்ட் ஆயிட்டல? ஐ நோ. இந்த குடி. எல்லாருக்கும் ஹோலி பண்டிகை நடக்குது, எனக்கு மட்டும் பயங்கரமா ரேஸ் நடக்குது. ஐ நோ மோகன், எனக்கு தெரியும். இத குடி, கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவ. சில்லுன்னு இருக்கு. என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க சொல்லிட்டேன். அட ஏமா என் மேல இவ்வளவு கோவப்படுற? நான் உன் மேல கலர் பூச வந்தேன். நீ என்னடான்னா மோகன் மேல கலர் பூசுறதுக்கு ஆசைப்படுற. ஆனா அவன் தாமினியோட பிஸியா இருக்கான். நான் உனக்கு கலர் பூச எவ்வளவு ஆசைப்படுறேன். ஆனா நீ என் கையில சிக்கவே மாட்டேங்க. என்னைக்கும் நான் உங்க கையில சிக்கவே மாட்டேன். மோனையா, இப்ப யாரும் என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உன்னை யாரும் கூப்பிடல மோகன். அது சில்லுன்னு இருக்கும்போதே குடிச்சிட்டு ஹெல்மெட் போட்டுக்கோ, இல்லனா குஷி வந்துருவா. இருமா, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன், என்னால முடியல. நீ நல்லா மூச்சு விட்டுக்கோ, ஆனா தயவு செஞ்சு அதை குடிச்சிரு. அஜித் அண்ணா, அம்மா, கீர்த்தி அக்கா, யாராவது இந்த பக்கம் பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, தள்ளி போங்க. அம்மா, மோகனையா, குஷி, மோகனையா, கீர்த்தி அக்கா.
போங்க நீங்க. மோனையா, கீர்த்தி அக்கா, தயவு செஞ்சு யாராவது இங்க பாருங்களேன். நான் சொல்றது கேளுங்க, என் மேல கை வைக்காதீங்க. ஒழுங்கா பின்னாடி போயிடுங்க. சரி, நான் எதுவும் பண்ணல. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத மனுஷனா இருக்காரு. என் முந்தானை பிடிச்சு இழுக்கிறாரு. இந்த ஆளை இன்னைக்கு விடவே மாட்டேன். ஐயோ, நம்மள பாடாப்படுத்துற இந்த சூனியக்காரிக்கு இதெல்லாம் வேணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அஜித் அண்ணா, மோகனையா, கடவுளே கிருஷ்ணா, என்னை காப்பாத்துங்க. எல்லாம் போச்சு. இல்ல மோகனையா,
படிச்சு படிச்சு சொன்ன அந்த மோகனை எப்படியாவது கல்ல குடிக்க வச்சிருன்னு இப்ப என்ன நடக்குது? அந்த 2 அடி சூனியக்காரிய அவன் போய் காப்பாத்திட போறான். சில் பண்ணுங்கம்மா. மோகன் நான் கொடுத்ததை வேணா குடிக்காம இருக்கலாம், ஆனா அவன் இன்னைக்கு என்ன பண்ணாலும் ராதாவை காப்பாத்தவே முடியாது. மோகன் சீக்கிரம் வா, வந்து ராதாக்கு ஹெல்ப் பண்ணு மோகன். பாவம், அவளோட மானமே போச்சு. அட கடவுளே, எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானம் ஆயிடுச்சே. இனிமே எப்படி இந்த பொண்ணு வெளியில தலை காட்ட போறாளோ தெரியல. ஒரு பொண்ணுக்கு மான மரியாதை தான் பெரிய சொத்தே. அந்த மானமே போயிடுச்சுன்னா அவ என்ன பண்ணுவா? பாவம், மத்தவங்க முகத்துல அவ எப்படி முழிப்பா? என்னமோ சொன்னியே செல் பண்ணுமான்னு, கடைசியில என்ன ஆச்சுன்னு பார்த்தல. இந்த பூபதி போட்ட பிளான் எல்லாம் பாழா போன இந்த மோகன் வந்து கெடுத்துட்டான். இப்ப என்ன பண்றது? அட அப்படி இல்ல அண்ணி, என்னோட பிளான் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு யார் சொன்னது? பார்த்தல. அட ஹிட் ஆயிருச்சு அண்ணி. அங்க பாருங்க, அங்கட சூடு. ராதா, இத பாரு, உனக்கு எதுவும் ஆகல, நீ நல்லா தான் இருக்க. ஏதாவது பேசு ராதா. மோகன் ராதாவை ஏதாவது பேச சொல்லு. ராதா, நீ நல்லா இருக்கல ராதா? ராதா, ராதா, நீ இந்த சாரியை கட்டிக்கோ ராதா. நான் வெளியே வெயிட் பண்றேன். நாளைக்கு பட்ட பகல்ல எல்லார் முன்னாடியும் உன்னோட மானத்தை ஒரே அடியா நான் கப்பல்ல ஏத்த போறேன். ராதா, பாவம், அவளோட மானமே போச்சு. அட கடவுளே, எல்லாரும் முன்னாடி இப்படி அவமானம் ஆயிடுச்சே. இனிமே எப்படி இந்த பொண்ணு வெளியில தலை காட்ட போறாளோ தெரியல. ராதா, ராதா, போதும் போதும். இங்க பாரு, நீ பயப்படாத ராதா. நீ நல்லா இருக்க, உனக்கு எதுவும் ஆகாது. ராதா, போதும், அழக்கூடாது. நீ என்னோட முகத்தை கொஞ்சம் பாரு.
என் முகத்தை பாருன்னு சொல்றல. இல்ல, அழக்கூடாது. ஓகே? அங்க நடந்த சம்பவத்துல உன்னோட தப்பு எதுவும் இல்ல ராதா. நீ ப்ளீஸ் அழுகையை நிறுத்து. மானையா அங்க எல்லாரும் முன்னாடியே ஏய், அப்படிலாம் எதுவும் ஆகல. என்ன மானம்? ஆ? நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளு. உன்னோட மானத்துக்குலாம் எதுவும் ஆகல. என்ன பேசுற நீ? உன்னோட மானம் அவ்வளவு ஒன்னும் சீப்பெல்லாம் இல்ல. 5 மீட்டர் புடவை கண்டுட்டா உடனே மானம் எல்லாம் போயிடுமா என்ன? அதுவும் இல்லாம புடவையெல்லாம் தூக்கி போடு. நீ இந்த ஷர்ட்ல எவ்வளவு ஹாட்டா இருக்க. ஏய், ஐயோ, ஹாட்டுங்கிறது நல்ல வார்த்தை தாமா. அழகா இருக்கன்னு சொல்றேன். இங்க பாரு, கூட பேண்ட்டும் போட்டுட்டா இன்னும் நல்லா இருக்கும். போதும் போதும், முடிஞ்சிருச்சு. உனக்கு எதுவும் ஆகல. ஓகே, போதும். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் தூங்க வைக்கட்டுமா? போதும், அழக்கூடாது. வேண்டாம், முடிஞ்சு போச்சு. இப்ப தூங்க. குஷி, ராதாவை பார்த்துக்கோ. என்ன ஆனாலும் இவ்வளவு தனியா விட்டுறாத. பாவம், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் யார் முகத்திலயும் முழிக்கவே முடியாது. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி ஒருத்தர் மூஞ்சில முழிக்க முடியும்? ஆடு என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் அது என்னைக்குமே சிங்கமாக முடியாது. மோகன் அவளோட மானத்தை வேணா காப்பாத்திருக்கலாம். இன்னைக்கு பட்ட அசிங்கம் அவளுக்கு என்னைக்குமே நிலைச்சிருக்கும். பார்த்தல எப்படி குளிர் ஜுரம் வந்த மாதிரி நடுங்கிக்கிட்டு இருந்தா. ரொம்ப ஆணவத்தோடு இருந்தால என்னமோ பத்தினி வேஷம்லாம் போட்டாளே. இப்போ எல்லாரும் முன்னாடி அவளோட மானம் மரியாதை எல்லாமே காத்துல பறந்துருச்சு. எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த ராதா என் கன்னத்துல செருப்பால் அடிப்பா. அதான் அவன் மானம் போற மாதிரி சாட்டையால் அடிச்சேன். அவளால் இந்த நாளை ஜென்மத்துக்கும் மறக்க முடியாது. யார் மூஞ்சிலையும் அவளால் இனி முழிக்கவே முடியாது. அதெல்லாம் சரிதான் சித்தப்பா. ஆனா ஒருவேளை ராதா மோகன் கிட்ட எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணன்னு சொல்லிட்டா அப்புறம் நம்ம கேம் ஓவர் ஆயிடும். அட, அதெல்லாம் ஒன்றாகாது. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இனி எப்படி அவள் ரூமை விட்டு வெளியே வருவா? அவளை ஏதோ அடைஞ்சு கிடப்பா. ராதா, ராதா என்னாச்சு? ராதா எதுக்காக நீ அழுற? ராதா ப்ளீஸ் அழாத. உனக்கு பயமா இருக்குல்ல? அப்ப நம்ம ரூமை விட்டு வெளியே போக வேணாம். நீ ப்ளீஸ் அழாம இரு ராதா.
நான் இப்ப வந்துடுறேன் இரு. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, நான் என் குஷிக்கு என்ன கத்து கொடுக்கறேன்? பயந்து போய் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது கோழத்தனம் இல்லையா? இப்ப நான் இப்படி பயந்து போய் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்துட்டா நாளைக்கு குஷி என்கிட்ட இதுதானே கத்துப்பா. கடவுளே கிருஷ்ணா, என்ன பண்றது? எதிர்காலத்துல இதனால குஷிக்கு ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்புறம் உலகத்துக்கு முன்னாடி அவ தன்னை தானே பாதுகாத்துக்க அவளுக்கு தைரியமே வராதே. நம்ம வெளிய போக வேணாம், வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம். நம்ம இங்க சேஃபா இருப்போம். குஷி, நாம வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பா இல்ல, வீட்டுக்கு வெளியவும் பாதுகாப்பா இல்ல. நமக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல. அதனால நாம தான் நம்மள பாதுகாத்துக்கணும். பயந்து போய் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறது தைரியசாலிக்கு அழகில்ல குஷி. நாம தலை நிமிர்ந்து நிக்கணும். நம்மளை எதிர்க்கிறவங்களை எதிர்த்து போராடணும் குஷி. பாவத்தை சகிச்சுக்கிறவங்க மிகப்பெரிய பாவியா இருப்பாங்க. அப்படின்னா குஷி, நாம எந்த தப்பு பண்ணாத போது பயந்து போய் முகத்தை மூடிக்க கூடாது. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள நாம தண்டிக்கணும். கடவுள் கிருஷ்ணர் கூட இததான் சொல்லியிருக்காரு. பாவத்தை எதிர்த்து போராடுறது மனுஷங்களா பிறந்த நம்மளோட மிகப்பெரிய கடமை. यदा यदा हि धर्मस्य ग्लानि भवति भारत अभ्युत्थानं धर्मस्य तदात्मानं सृजाम्यहम्. சபாஷ் ராதா,